கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலோ நாம எதுக்காக காத்திருக்கணும்னு வேதம் சொல்லுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல. கண்டிப்பா சொல்றேங்க. 2 பேதுரு 3:12 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சீக்கிரமாக வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார். கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில நாம் உண்மையாக, உத்தமமாக, பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது, நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தேவனாகிய கர்த்தர் அங்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க சீக்கிரமாக வந்து நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறார். அவருக்காக காத்திருக்கிற நம்ம அத்தனை பேரையும் அழகாய் கர்த்தர் அழைத்து செல்ல போகிறார். அது வரைக்கும் இந்த பூமியில நாம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும், பிரியமானதான் சிந்திக்கணும், பிரியமானதான் செயல்படணும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.